வெல்கம் டு கேகேஸ் கிச்சன். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு ரசம் வெரைட்டி. இதுக்கு பேர் வந்து ஜிஞ்சர் லெமன் ரசம், அதாவது எலுமிச்சை பழம் ரசம்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம ஹோட்டல்லலாம் போனால் சூப்பாக வந்து நம்ம வந்து ஜிஞ்சர் லெமன் போட்டு நம்ம சாப்பிட்றோம். இதையே நம்ம எப்படி வீட்டில் ரசமாக பண்ணுறதுன்றத பார்க்கலாம். இதை நீங்கள் ரசமாகவும் கன்சியூம் பண்ணலாம், இல்லை நீங்கள் வேணும்னா நம்ம வீட்லேயே யாராவது கெஸ்ட் வரும்போது ஸ்டார்டராகவும் நீங்கள் கொடுக்கலாம், சூப் வெரைட்டி மாதிரி. இது எதுக்கு முக்கியமாக சொல்ல வரேன்னா, இதில் போடுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து இம்யூனிட்டி பூஸ்டர், நம்ம உடம்புக்கு நல்லது அண்ட் வெரி சிம்பிள் டு மேக். இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம் வாங்க. எப்பவும் பார்த்திங்கன்னா ரசத்துக்கு நம்ம வந்து துவரம்பருப்பை தான் வந்து வேக விட்டு சேர்த்துப்போம். இந்த ரசத்துக்கு டிஃப்ரெண்ட்டாக என்னென்னா ஸ்பெஷலாக வந்து பைத்தம்பருப்பை யூஸ் பண்ணுறோம். இந்த பைத்தம்பருப்பை என்ன பண்ணுறோம், நமக்கு தேவையான குவான்டிட்டி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா 2-3 டைம்ஸ் அலம்பிட்டு தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதை வேக வச்சு எடுக்கும்போது நல்லா வந்து பூ மாதிரி நல்லா வெந்திருக்கும். அதே மாதிரி ஸ்மாஷ் பண்ணுறதும் ஈஸி. ஸோ இந்த ரசத்துக்கு நம்ம பைத்தம்பருப்பு எடுத்துக்கணும். இது வந்து ஆஃப் யுவர் சாய்ஸ்ங்க. இப்போ ஒரு கைப்பிடி போட்டிங்கன்னா ஒரு 2 பேருக்கு வந்து தாராளம் 2 to 3 மெம்பர்ஸ் சாப்பிட்லாம். ஒரு 4-5 பேர் சாப்பிட்ணுன்னா ஒரு இது மாதிரி 2 டைம்ஸ் போட்டுக்கோங்களேன். திஸ் இஸ் அப் டு யுவர் சாய்ஸ். உங்களுக்கு பருப்போட லெவல் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இதை போட்டுக்கோங்க. பட் துவரம்பருப்புக்கு வந்து பைத்தம்பருப்பு அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அவ்வளோதான். சொன்ன மாதிரி ஒரு 1 hour நல்லா ஊற வச்சிட்டேன். இப்போது இதை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இது மேலே ஒரு 2 தக்காளி போட்டு அப்படியே நான் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இதில் வேணால் நீங்கள் மஞ்சள் பொடி இந்த ஸ்டேஜ்லேயே கூட போட்டுடலாம். இப்போது இந்த லெமன் ஜிஞ்சர் ரசத்துக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம். நம்ம ஜிஞ்சர் வந்து ஜூலியன் கட்ஸுன்னுவாங்க, அதாவது ஆழ்வள்ளி கிழங்கு சிப்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஷ்ரெட் பண்ணி போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு ஒரு 2-3 பச்சை மிளகா, இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு. இதை போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா இதோட எக்ஸ்ட்ராக்ட் நல்லா இதில் இறங்கிடும். நல்லா சிம்லேயே வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜிஞ்சரோட எக்ஸ்ட்ராக்ட் நல்லா இறங்கிடும். உங்கள்கிட்ட பெருங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் பெருங்காயம் இந்த ஸ்டேஜில் சேர்த்துருங்க. நான் பெருங்காயம் கட்டி பெருங்காயத்தை தண்ணியை வச்சு டிசால்வ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பை வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துருங்க. இது நல்லா கொதிக்கட்டும். தக்காளி நம்ம பருப்பில் ஏற்கனவே சேர்த்துருக்கோம், அதனால் ஒரு தக்காளி அளவு மட்டும் இப்போ சேர்த்துட்றேன். இதுவும் நல்லா இதில் கொதிக்கட்டும். ஏற்கனவே வேக விட்டு எடுத்த பாசி பருப்பை நல்லா இந்த மாதிரி மத்தால் கடைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். அதில் போட்டிருந்த தக்காளியும் இதோட நல்லா பிளெண்ட் ஆகிடும். நம்ம ஜிஞ்சர் பச்சை மிளகா போடுறதுனால இவ்வளோ தான். ஒரு அரை ஸ்பூன் மிளகை ஒன்றும் பாதியமாக உடச்சி வச்சுக்கணும். இதுக்கு மேலே வேண்டாம், ஏன்னா ரொம்ப காரமாயிடும். ஸோ இந்த அளவு போதும். இந்த அளவு க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டா போதும். அண்ட் குவான்டிட்டியும் இது ஜாஸ்தி. கொதிச்சுட்டு இருக்கும்போதே இனிஷியலாக கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட ஃப்ளேவர் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகிடும். எனிவே நம்ம வந்து ரசத்தை இறக்கும் போதும் போட போகிறோம். பட் இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இந்த மாதிரி சிம்லேயே கொதிக்க விடுங்க. இப்போது இதில் நல்லா இந்த இன்க்ரீடியன்ஸோட இதெல்லாம் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பருப்பை இதில் ஊற்றிடுறோம். பருப்பு கொஞ்சம் வாட்டரியாக தாங்க இருக்கணும், இன்னும் கூட கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கலாம். இப்போது அந்த மிளகு பொடிச்சு வச்சுருந்தோம்ல, அதை போட்டுடலாம். ஸோ ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்கக்கூடாது, அதே சமயம் கொஞ்சம் சேர்த்துடணும். இது நல்லா கொதி வரட்டும், அதாவது நல்லா இந்த பருப்பு பொங்குற மாதிரி வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நுரைச்சி கொதித்து வரும்போது இப்போ வந்து உங்களுக்கு எல்லாம் காரம் எல்லாமே உள்ளே போட்டாச்சு. கரெக்டாக நான் வந்து 2 எலுமிச்சை பழம் புழிஞ்சு வச்சுருக்கேன் இந்த குவான்டிட்டிக்கு. அதை நான் வந்து காட்டிடுறேன் பாருங்கள். இதோ இவ்வளோ தான் வந்திருக்கு. இதை நான் சேர்த்துட்டு உடனே ஆஃப் பண்ணிவிடுவேன். ஆஃப் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற கொத்தமல்லியை இப்போது போடணும். இப்போது இந்த ரசத்தோட ஃப்ளேவர் ஃபுல்லாக இதில் நல்லா இறங்கிடும். எப்பவுமே ரசம் வந்து நம்ம துவரம்பருப்பு வச்சு தான் பார்த்துருப்பீங்க. இந்த ரசம் பர்டிகுலராக இந்த பாசி பருப்பு வச்சு பண்ணுறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. இப்படி பண்ணி பாருங்கள், இதோட ஃப்ளேவரே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணி பாருங்கள். குவான்டிட்டி ஜாஸ்தியாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் அந்த பருப்பை வேக வைக்கும்போது முடிஞ்சால் கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வந்து அந்த பருப்போட தன்மை வந்து தெரியாமல் இருக்கும். அண்ட் ரசத்தோடு நல்லா பிளெண்ட் ஆகி ஒரு சூப் கன்சிஸ்டன்சி நல்லா தெரியும்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வேற ஒரு நல்ல ரெசிபியோட நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.